ஹாய் கைஸ், 1000 வருஷம் வாழ்ந்த ஒரு டிராகனுக்கும் ஹியூமனுக்குமான லவ் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸோட எபிசோட் 3ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் அந்த பூனைக்குட்டியை ஒரு கூடையில் போட்டுட்டு அப்படியே ஹெர்பர்ட்ஸ்லாம் தேடி போயிட்டு இருக்கு. அவங்க அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ அங்கே தான் நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்து அவங்க திரும்ப பயப்பட ஆரம்பிக்கும். காட்டோட சட்டமே உயிர் பழைக்கிறதுக்காக போராடுறது தான். உன்னால இங்க இருக்கிற எல்லா மிருகங்களையும் இதே மாதிரியே காப்பாற்ற முடியுமான்னு அவரு கேட்க, நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் முடியாது, ஆனா என் கண்ணில் பட்டா நான் கண்டிப்பா அதை காப்பாற்றுவேன், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்மளும் நீ அதை காப்பாற்றணும்னு நினைச்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க வழக்கம் போல வேணான்னு சொல்லிடுறாங்க. அவரும் கடுப்பாயிட்டு அப்படியே திரும்ப பேலஸ்கே கிளம்ப, அங்க பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோயினோட உருவம். நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியான்னு அவங்க கேட்குறாங்க. நம்மளும் நீ பேசலாம் செய்வியான்னு சொல்லி அதை பார்த்து சாக்காயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அப்படியே நம்ம லூயிங்க தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு பக்கம் உளுந்து பிறண்டி ஹெர்பல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் அங்க யாரோ அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்தையும் அப்படியே இருள் சூழ ஆரம்பிக்கும். டக்குன்னு பார்த்தா சில பயங்கரமான டீமன்ஸ் எல்லாம் அங்க வருதுங்க. நம்ம ஹீரோயினும் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த டீமனும் அவங்கள அப்படியே துரத்த ஆரம்பிக்குது. அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழ அதுவும் அவங்கள அப்படியே காலி பண்ற மாதிரி வருது. அப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி அதுங்களை அடிச்சு பறக்க விடுறாரு. நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்க. அவரு ஃபைட் பண்ணிட்டு இருந்த அந்த கேப்ல அங்கிருந்து ஒன்னொரு டீமன் அவங்கள பிடிக்கிற மாதிரி வந்துருது. அவங்களும் அப்படியே கீழே விழ போக அங்க வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்கள அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. அதனால அவருக்கும் லைட்டா காயப்படுது. ஆள் அப்படியே அவங்கள தூக்கிட்டு மேல பறந்துட்டு இருக்க. பொறுமையை இழந்துட்டாரு போல. அப்படியே அவரோட டிராகன் ஃபார்ம் வெளியே வந்து அதுங்க மொத்தத்தையும் ஒரே செகண்ட்ல காலி பண்ண அப்படியே இருளும் விலகுது. அவரும் அவங்கள கூட்டிட்டு அப்படியே லேண்ட் ஆகிறாரு. நம்ம ஹீரோயின் மெய்மறந்து அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு தரைய பார்த்துட்டு அவங்களும் இறங்கிக்கிறாங்க. அப்பதான் புதுசா ஒரு கும்பல் இப்ப அப்படியே அங்க வருது. இவங்க தான் பிங்ஸி ஹெவனோட லூஃபங் பவிலியன்ங்கிற ஒரு இடத்தை சேர்ந்தவங்க. அந்த டீமனை தான் அவங்க தேடி வந்திருப்பாங்க. அந்த கொன்னதுக்காக நம்மளுக்கு அவங்க டைம் சொல்ல அவரு தான் டிராகன் கிங்ங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது. அவரும் உங்க பவிலியனால இந்த சாதாரண டீமன்ஸை கூட கட்டுப்படுத்த முடியாதான்னு கேட்க அங்கிருந்த ஒருத்தன் லைட்டா பொங்குறான். அந்த லேடி அவனை அமைதியாக்கிட்டு, நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், ஒன்னொரு தருணத்துல நாங்க அதை சரி கட்டிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் அவருக்கு அடிபட்டிருக்கிறத பாக்குறாங்க. நம்மால் சின்ன காய்ந்தான்னு சொல்றாரு. இல்ல உடனே இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அவங்க கேரிங்க பார்த்து அவர் லைட்டா ஸ்மைல் பண்ண இப்ப அப்படியே நம்ம ப்ளூவை தான் காட்டுறாங்க. அவங்க நெத்தில இருக்கிற அந்த மார்க்கை மறைய வைக்கிறதுக்கு ஃபேடி மட்டோலோட லைப்ரரியில தான் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதை தேடிதான் அவங்களும் இங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இதான் அந்த லைப்ரரியான்னு சொல்லி அவங்க அப்படியே அதை சுத்தி பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஃபேடி மோட்டல் இப்ப அங்க வந்துடுறாரு. அவங்களும் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒருத்தரை நான் மோட்டல் வேர்ல்டு ஏன் எங்க டீமன் வேர்ல்ட்ல கூட பார்த்ததே இல்லைன்னா சொல்ல. ஆள் நீ யாரு, என் இடத்துல என்ன பண்றேன்னு கேட்கிறாரு. என்னது உங்க இடமா? அப்ப நீங்க தான் ஃபேடி மோட்டலா? தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்ல இப்ப திரும்ப மோட்டல் வேர்ல்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. மெடிசன்லாம் ரெடி ஆயிடுச்சு, சட்டையை கழட்டுன்னு அவங்க சொல்ல நம்மாலு இங்கே வான்னு கேட்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, மருந்து தான் போட போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை அப்படியே அவரு காயத்துக்கு போட்டு விட்டுட்டு அவருக்கு கட்டும் போட்டு விடுறாங்க. அவங்க ஒரு வாட்டி அவர்கிட்ட க்ளோஸா வரும்போதும் நம்மளும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா அப்படியே ஃபீல் பண்றாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம ஃபேடி மோட்டல், நீ என்ன யாராவது ஹியூமனை லவ் பண்ணிட்டியா, அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்க அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஹியூமன் ஃப்ரெண்டு லீயிங் மட்டும்தான், அவளும் ஜியா மேன்ஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்ல ஆரம்பிக்க அவரு முகமும் லைட்டா மாறுது. நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்க, சரி சொல்லு நான் உனக்காக என்ன பண்ணும். அவங்களும் அவருக்கு டைம் சொல்ல டக்குன்னு அவங்க தலையில இருந்த அந்த செயின் கீழே விழுது. அவங்க நெத்தில இருந்த அந்த அடையாளத்தை அப்படியே காட்டுறாங்க. ஆளும் மெட்டர் மார்க்குன்னு சொல்லி லைட்டா சாக்காக, நான் ரொம்பவே அழகான ஒரு ப்ளூ பேர்டு, ஆனா இந்த அடையாளம் என் அழகையே கெடுக்குது, இதை எப்படியாவது மறைய வைக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஆளும் அது மெட்டர் மார்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண அந்த லைப்ரரியும் ஆக்டிவேட் ஆகுது. அங்க இருந்த ஒரு ஸ்க்ரோல் மட்டும் அப்படியே பறந்து வர இப்ப அப்படியே ஒரு புக்கும் அந்த டேபிளுக்கு வருது. ஆள் அந்த செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அந்த மார்க் உன் சோலோட இணைக்கப்பட்டிருக்கு, அதை நீ வைக்கணும்னு நினைச்சினா அதுக்கான ஒரே வழி நீ லூஃபங் பவிலியன் போகணும். அவங்களும் ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து பறந்து போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அடிபட்டு இருந்த அந்த பூனைக்குட்டிக்கும் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க நம்மால் அவங்க வச்சிருந்த அந்த லெஜெண்ட் ஆஃப் ஒயிட் ஸ்னேக்குங்கிற அந்த புக்கை பாக்குறாரு. அதை எடுத்து அப்படியே புரட்ட ஆரம்பிக்கும் போது அவருக்கும் தெரியுது 1000 வருஷம் வாழ்ந்த ஒரு ஒயிட் ஸ்னேக் அதுக்கு ஹெல்ப் பண்ணது பொண்ணுக்கு எப்படி கைமாறு பண்ணதுங்கிறத பத்தி அதுல போட்டிருக்க. நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்புறாங்க. திடீர்னு அங்க அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது.
அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்க. அப்பதான் ஒரு கொடை அப்படியே வந்து அவங்கள கவர் பண்ணுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கதையில வர ஒரு ஸ்காலர் மாதிரியே மாறி இருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கொடையை கொடுக்க அவங்களும் அதை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்மளும் சந்ததி சாக்குல அப்படியே அவங்க கையை பிடிக்கிறாரு. அவங்க திரும்ப டக்குன்னு அப்படியே அவங்க கையை உருவிக்க, என் கூட கொடையை ஷேர் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல நீங்களே அதை பிடிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினை ஃபுல்லா கவர் பண்ணதுல நம்ம ஹீரோ ஒரு பக்கமா நனைய ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல மழையும் நிக்கிது. அவங்களும் அதை பாக்குறாங்க. உன் காயத்துல தண்ணி பட்டுருச்சு. நம்ம ஹீரோ நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியான்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் லைட்டா முழிச்சிட்டு நான் அப்புறமா கட்டு மாத்தி விடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்மளும் இந்த மெத்தட் நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லி லைட்டா ஸ்மைல் பண்ண, இப்ப அப்படியே நம்ம ப்ளூவை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த லூஃபங் பவிலியனுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. அங்க இறங்கின உடனே நம்ம இமோர்டல் ஃபைட் சொன்ன விஷயம் தான் அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. 2 பேர் அந்த இடத்தோட லாட் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளோட 600 வருஷம் நட்புக்காகவது என்ன லேத்ரி குடிக்காம மோட்டல் வேர்ல்டுக்கு அனுப்பவே நாள் சொல்றாரு. ஆனா அந்த இடத்தோட ஹெட் கேக்குற மாதிரி தெரியல. வழுக்க டைமா அவங்க வாயில அந்த லேத்ரியை ஊத்திட்டு, மோட்டல் வேர்ல்ட்ல மறுபிறவி எடுக்க போறவங்க கண்டிப்பா அவங்க பாஸ்ட மறந்துதான் ஆகணும். அதுவும் ஒன்ன மாதிரி ஒருத்த காதலுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை ஏத்திட்டு மோட்டல் வேர்ல்டுக்கு போக போறேன். ஒன்ன மாதிரி ஒரு நண்பன் எனக்கு இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் நாள் சொல்ல, நம்ம ப்ளூவும் கொடூரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே உள்ள போறாங்க. இந்த பக்கம் மோட்டல் வேர்ல்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு இருக்க. அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களும் அவரை பார்த்து அப்படியே ஜொல்ல விடுறாங்க. கட்டினா இவனை தான் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மாறி மாறி அவரை பார்த்து வளைஞ்சிட்டு இருக்க. அங்கிருந்து ஒருத்தங்க ஸ்லிப் ஆகி வேணுன்னு அப்படியே ஒரு மேல விழ வராங்க. ஆனா நம்மளா டக்குன்னு ஒரு அடி பின்னாடி நகர்ந்துடுறாரு. அவங்களும் நீங்க எனக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டீங்களான்னு கேட்க, அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவர் கூட கை கூத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கையை விட நம்மால் இப்ப அப்படியே அவங்கள பிடிச்சு வச்சுக்கிறாரு. அவங்களும் பொண்ணுங்களும் பசங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதா நல்லதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆளும் இப்பதான் நாளைக்கு அந்த புக்கை படிச்சுட்டு தான் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் அவங்க கிட்ட காட்ட, அவங்களும் அதை அப்படியே பாக்குறாங்க. போக போக அதுல ஒண்ணுமோ மசாலாலாம் தூவி இருக்கு. இதெல்லாம் படிக்க கூடாது, இது ரொம்பவே தப்பான புக்கு. நம்மளும் அப்ப எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அதை அப்படியே காலி பண்ண. இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. ஒர்க் அவுட் ஆன அந்த லெஜெண்ட் ஆஃப் ஸ்னேக் ஆள் அப்படியே உளுந்து உளுந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி பேசுறது, அவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் அப்படியே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ப்ளூவை தான் காட்டுறாங்க. அங்க எங்கன்னு சுத்தி இப்ப அப்படியே அவங்க ஒரு ரூம் மாதிரியான ஒரு இடத்துக்கு வர, அங்க ஃபிளையிங் பீப்பாங்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே பறந்துட்டு இருக்கு. பவிலியன் கிங் அதை வாசிச்சு பல நாள் ஆகுது. நீ பண்ண வேண்டியதெல்லாம் அதுல இருக்கிற ஸ்டிங்கை கட் பண்ணி நல்லா அரைச்சி உன்னோட மெட்டல் மார்க்ல போட்டுக்கணும். அவங்களும் பல்ல காட்டிட்டு அதை அப்படியே எடுக்க போறாங்க. டக்குன்னு பார்த்தா பிங்ஸி அவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே அரெஸ்ட் பண்ணி தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போக, பவிலியன் கிங் கிட்ட இவ அத்துமீறி உங்க ரூம் குள்ள நுழைஞ்சிட்டா ஆள் கொன்னுடுங்கன்னு சொல்ல, நம்ம ப்ளூ கதற ஆரம்பிக்கிறாங்க. நான் எதையும் திருடுறதுக்காக அங்க வரல, அந்த ஃபிளையிங் பீப்பா எனக்கு கடனா தேவைப்பட்டுச்சு. ஆளும் அவங்கள அப்படியே நிமிந்து பாக்குறாரு. அவங்களும் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அவரையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கு. அவங்க அசிஸ்டன்ட் என்ன தேடி இருந்தா எங்க லாடி எப்படி பாப்ப, அவங்களும் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க தான் அது ரொம்ப காலமா வாசிக்கவே இல்ல, அதுல இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் எனக்கு வேணும், அதை யூஸ் பண்ணி தான் என்னால என் நெத்தில இருக்கிற மெட்டல் மார்க்கை மறைய வைக்க முடியும். அசிஸ்டன்ட் நீ விடுற கதையெல்லாம் நாங்க நம்புவோம் நினைச்சேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள அட்டாக் பண்ண, அவங்க நெத்தில இருந்த செயினும் கீழே விழுது. பவிலியன் கிங்கும் அதை அப்படியே பாக்குறாரு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. சில விசுவல்ஸ்லாம் ஃபிளாஷ் ஆக அவங்க ஆளுங்களும் அவங்களை இழுத்துட்டு போக போறாங்க. நில்லுங்க, ஃபிளையிங் பீப்பாவை தேடி ஆயிரக்கணக்கான வருஷமா இங்க யாருமே வந்தது இல்ல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இவ பண்ண தப்புக்கு தண்டனையா அடுத்த 100 வருஷத்துக்கு எனக்கு மெய்டா இருப்பா. ஆல் டெக்குன்னு அவங்க பவர்ஸையும் லாக் பண்ண அவங்களும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே வேலை கேட்க மாட்டேங்குது. நீங்க இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கதறிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப திரும்ப மோட்டல் வேர்ல்டு நம்ம ஹீரோயின் அடிபட்டு இருந்த அந்த பூனைய அவங்க வீட்டுல வச்சு கவனிச்சிட்டு இருக்க. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. லெஜெண்ட் ஆஃப் ஒயிட் ஸ்னேக்ல அந்த ஸ்னேக் தன்னை காப்பாத்தின அந்த பொண்ணுக்கு நன்றி கடனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நானும் உன்னை மேரேஜ் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு ஆள் சொல்ல, நம்ம ஹீரோயின் என்னது மேரேஜா, இல்ல வேணான்னு சொல்றாங்க. நான் ஒரு ஹியூமன் இல்லன்னு தான் அப்படி சொரியான ஒரு கேட்க, நம்ம ஹீரோயின் இல்ல ஒரு டிராகனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்மளும் என்கிட்ட 1000 வருஷம் கல்டிவேஷன் இருக்கு, பணம்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல அவங்க அப்பயும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை என்னோட லுக் உனக்கு பிடிக்கலையா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் டக்குன்னு அந்த கதையில வந்து ஸ்காலர்
டாலரோட கெட்டப்க்கு மாறுறாரு. அடுத்ததா ஒரு ஜெனரல், அடுத்து ஒரு பணக்காரன் சொல்லி அவர் ஒரு பக்கம் வித்த காமிச்சிட்டு இருக்க. அவங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. அவரும் அதுவும் சரிதான், நீ ரெஸ்ட் எடு. அவங்களும் சரின்னு சொல்ல 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்க கிளம்பலையா? ஆனா நம்மால நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்க போறது இல்லையான்னு சொல்லிட்டு பெட்டை கை காட்ட அப்படியே எபிசோட் 3யும் முடியுது. போற போக்க பார்த்தா நம்மால் ரொமான்ஸ்ல பட்டைய கலப்பவரு போல. இந்த பக்கம் பவிலியன் கிங் அந்த மெட்டர் மார்க்குக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? ஆள் ஏன் அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவருக்கு ஃபிளாஷ் ஆன அந்த விசுவல்ஸ் சொல்லி இதுக்கப்புறம் நடக்க போற சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.